மூத்த ஊடகவியலாளரும் அரசியல் விமர்சகரும் மக்கள் களங்களில் பல்வேறு பணிகளை ஆற்றியவரும் தாவேக்காவின் 3வது விழாவில் நேரடியாக சென்று அங்கு வாழ்த்தி உரையாற்றிவிட்டு வந்துள்ள டிஎஸ்எஸ் மணி மற்றும் எழுத்தாளர், இயக்குனர், அரசியல் விமர்சகர் கோடங்கி ஆபிரகாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர். அவரிடமும் இந்த 3 ஆண்டு விஜயின் பயணம், அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து, இந்த 3 ஆண்டு இந்த விஜயின் பயணம் எவ்வாறு இருக்கிறது, அது எந்த அளவுக்கு வீட்டுக்கு வீடு விஜய் என்ற அளவுக்கு அந்த ஓட்டுக்கள் இருக்கிறது என்று இந்த 3வது ஆண்டு விழாவில் அவர் பேசியிருக்கிறார். நேரடியாக உட்கார்ந்து நம்ம டிஎஸ்எஸ் மணி அவர்களும் நேரடியாக பார்த்திருக்கிறார். வாழ்த்தியும் அந்த இளைஞர்கள் சக்தியை வாழ்த்தியும் அவர் உரையாற்றி கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளில் பயணித்திருக்கிறீர்கள் டிஎஸ்எஸ் மணி சார். இந்த 3 ஆண்டு இந்த தமிழக வெற்றி கழகத்தின் பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி அங்கே வந்திருந்தவங்களோட உணர்வு எப்படி இருந்தது? பல அரசியல் கட்சி மேடைகளில் நீங்கள் நேரடியாகவும் பார்த்துருக்கீங்க, களத்திலையும் பணியாற்றிருக்கீங்க, இடதுசாரி இயக்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு களங்களில் அந்த மக்களோட உணர்வுகளை பார்த்துருக்கீங்க. இப்போ அது எப்படி இருக்குது? அங்கே பனையூரில் அந்த 3ஆம் ஆண்டு விழாவில் அந்த நிர்வாகிகளோட உணர்வுகள், அந்த வெளிப்பாடுகள் எப்படி இருந்தது? இல்லை, இன்று அவர்கள் நடத்திய அந்த 3வது ஆண்டு தொடக்க விழா என்பது ஒரு சிறிய அரங்கமாக தான் இருந்துச்சு. ஒரு 300 பேர் இதுமாரி சில 100 பேர் முக்கியமான பெரும் முன்னோடிகளை மட்டும் பொறுக்கி எடுத்து தமிழ்நாடு எங்கும் அழைத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி. அதில் பெரும்பான்மையாக நாம் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு புரிந்த மாதிரியே இளைஞர்கள், சரி, இளம் யுவதிகள். அவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது எதிர்பார்க்கிற மாதிரியே ஒரு ரொம்ப உணர்ச்சிகரமாகத்தான் இருந்துச்சு. குறிப்பாக இன்றைக்கு நிகழ்வில் நினைக்கிறேன், இதுவரை அவர்கள் நடத்திய இந்த அரங்க கூட்டங்களில் உள்ளதிலிருந்து வேறுபட்டு, ஏன்னா அவர்களுடைய உரையிலிருந்து, அவங்க பேசுறதுலேருந்து புரிய முடியும், இளம் பெண்கள் கொஞ்சம் அதிகமான பங்களிப்பா இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பூரா இளம் ஆண்கள் அல்லது ஆண்கள் அல்லது இன்னொரு பக்கம் இளம் பெண்கள். அந்த இளம் பெண்கள் ஒவ்வொன்றுக்கும் எந்திரிச்சு அவங்க அவங்களுடைய வண்ண கொடிகளை சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு உற்சாகம் மேலீட்டுல அவர் அந்த பாடல் வேல்முருகனுடைய பாடலுக்கு அவரு போய் இவரும் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த 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 இசை, அந்த ஆட்டம் எல்லாம் கொஞ்சம் சீரியஸ் அப்படின்னு மாதிரி இல்லாம இன்று ரொம்ப லிபரலாகவும் அதுவும் ரொம்ப இயல்பாகவும் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவருடைய செயல்பாடுகள் கூட அப்படித்தான் இருக்கு, ரொம்ப இயல்பாக அப்படித்தான் இருக்கும் போல். நான் இப்பதான் நேரெல்லாம் பார்க்குறேன். நமக்கு அது நோக்கமும் அல்லன்னு வைங்களேன். வாழ்த்தி பேசுங்கள் என்பதற்காகத்தான் கூப்பிட்டுருந்தாங்க. அவர் ஆர்வம் கூட தான் காட்டு. அப்போ சாதாரணமான ஒரு சட்டை, ஒரு பேண்ட்டு, அதில் ஒரு கசங்கி இருந்துச்சு. அதை பற்றிலாம் பெருசாக கவலைப்பட்ட மாதிரி தெரியல. இன்னும் சொல்லப்போனால், இப்போ நான் 3வது வரிசையில் இருந்தேன், என்னை அழைப்பு கொடுக்குறாங்க, எந்திரிச்சு நான் போகணும். ஒவ்வொருத்தரும் வழி விடுறாங்கன்னா இவர் உடனே எல்லாருக்கும் போய் பிளாஸ்டிக் சேர்லாம் உட்காடுறாங்க. அவரும் உட்பட எளிமையா இருந்தாங்க. எளிமையா இருந்துச்சு. ஏன்னா நாம பார்த்துட்டு வந்ததெல்லாம் அப்படி இல்லை. கூட ஸ்விஃப்ட் கார்ல தான் போனாரு. அதெல்லாம் கோடாங்கி அதெல்லாம் கவனிச்சிருப்பாரு. ஸ்விஃப்ட் கார்ல எளிமையா தான் போனாரு மக்கள் இந்த கூட்டத்துக்கு. இல்ல இல்ல, அது என்ன வேணா கமெண்ட் அடிக்கலாம். நம்ம கேலி செய்யணுங்கிறதுக்காக கமெண்ட் அடிப்பது வேற. இயல்பாகவே மற்ற தலைவர்கள் எல்லாம் நிறைய பார்க்கிறோம். பார்க்கும்பொழுது உண்மையை பேசணும் என்பது வேற. ஓகே. அப்படி அவருடைய இருக்கை அவரே எடுத்து வழிவிட்டு தான் விட்டாரு. அதே மாதிரி நான் திரும்பி வெளியே வரும்பொழுதும் அவர் முன்னால் உட்கார்ந்ததுனால எந்திரிச்சு இருக்கையை தூக்கிக்கிட்டு வழிவிட்டார். இது இயல்பு தான். இது இயல்பு தான். இது திட்டமிட்டு செய்தாரு, நடிச்சாரு எல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. என்ன சொல்றவங்க என்னன்னா சொல்லல, அது வேற விஷயம். அந்த இயல்பு தன்மைகள் அதுல இருந்துச்சு. ஆனா இந்த இதுல எனக்கு என்னன்னா, இயல்பா இருந்தாரு. ஓகே. ஆனால் அவருடைய பேச்சில் அந்த உள்ளடக்கம் என்பது 1977ஆம் ஆண்டு ஜூன் மாதம் எம்ஜிஆர் ஒரு பேட்டி அளித்தார். கண்ணீரோடு அண்ணா அமர்ந்த இடத்தில் இவர் அமர்ந்து விட்டாரே என்று கண்ணீர் வடித்தார். அந்த கண்ணீர் தான் அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதுபோல் 2017க்கு பிறகு சேஃப்டியாக அங்கே அதுக்கு முன்னால் ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவங்கள விட்டார். அந்த 2017க்கு பிறகு அவங்கெல்லாம் அமர்ந்த அந்த நாற்காலியில் அண்ணா,
எம்ஜிஆர் இவங்கெல்லாம் அமர்ந்த நாட்களில் இவர்கள் அமர்ந்திருக்காங்களே என்ற கண்ணீரை துடைக்க தான் நான் கட்சி வருகிறேன் அப்படின்னாரு. 2021 பிறகு சொன்னார். 2021 பிறகு சரியா தான் சொன்னார். 2017 பிறகு தான் சொன்னார் அவர். சொல்லிட்டு 2021 பிறகு என்பதை குறிப்பா சொன்னார். அதனால அவருடைய அரசியல் குறி என்பதில் யாரை இலக்காக்க வேண்டுமோ அவரைத்தான் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்களா மக்கள்? யாரு இல்லை, இப்போ அந்த 2017 பிறகு கண்ணீர் வடிக்கிறாங்களா மக்கள்னு? இல்ல, மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்களா இல்லையா என்பது அல்ல விஷயம். அவர் இதை சொல்லி இருக்கிறார். இப்படி அவருடைய விவரிப்பு. அப்போ மக்களுக்கு ஆட்சியாளர்கள் மீது வெறுப்பு இருக்கிறது என்பதை அவர் ஒரு பாணியில விவரிக்கிறாரு. சாராம்சத்தில் ஆட்சியாளர்கள் மீது வெறுப்பே இல்லை, மாபெரும் அளவுக்கு புகழ்ச்சி மட்டும்தான் இருக்கிறது என்று நீங்க சொல்ல புகுந்தால் அதையும் நான் கேட்டுக்கொள்ள தயாரா இருப்பேன். புரியுதுங்களா? அதனால அதெல்லாம் உச்சகட்டமா வெறுப்பு இருக்குங்க. அது தணிஞ்சுதான் இல்லையான்னு கேளுங்க. வேணா பொங்கலுக்கு என்ன பரிசு பொருள்னு ஒவ்வொரு அமைச்சரும் கொடுக்கும் பொழுது அது தனியுதுங்கிறதையும் பார்க்கிறோம். புரியுதுங்களா? ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற மாதிரியே ப்ரோ இன்கம்பன்சியும் ஒண்ணு இருந்து கொண்டிருக்கிறது கிராமப்புற பெண்கள் மத்தியில் என்பதையும் பார்க்கிறோம். எல்லாம் உண்மைதான். அதனால இல்லவே இல்லைன்னு சொல்வதற்கு வேணா நீங்க வேற ஏதோ ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ல தொடங்குறீங்கன்னு அர்த்தம். முன்கூட்டியே முடிவுகளில் இருந்து தொடங்குறீங்கன்னு. நான் அதுலயே சொன்னேன், ஸ்பேட் ஐ கேன் கால் ஒன்லி ஸ்பேட் ஆஸ் ஸ்பேடு. உள்ளதை உள்ளபடிதான் சொல்ல முடியும். அங்க ஒன்றும் அவங்களுக்கே தெரியும். நான் அவங்க கட்சியவோ அல்லது அவங்க பாணியிலையோ பேச போவதில்லை. அதே மாதிரி தான் என்ன எதிர்பார்த்தாங்களோ விமர்சிச்சு பேசிடுவோன்னு எதிர்பார்த்தாங்களா தெரியல. அது அவசியம் இல்லை நமக்கு. வாழ்த்தி பேசுறதுல தேவையில்லை. வாழ்த்தி பேச அழைச்சிருக்கிறாங்க, நாம சரின்னு வர்றோம். என்னன்னு சொன்னா இளைஞர்களுடைய ஒரு எழுச்சி என்பதை இழிவுபடுத்துவது என்பது தமிழ்நாட்டினுடைய போக்கா இன்னைக்கு. அது எங்கள் தளத்திலிருந்து முதியவர் தளத்திலிருந்து வருகிறது என்பதை தான் நான் சொன்னேன். ஆனா இது தமிழ்நாட்டினுடைய இளைஞர் எழுச்சி அல்ல என்பதை சொன்னேன். இது நவம்பர் 15 மெக்சிகோவிலையும் சரி, செப்டம்பர்ல நேபாளிலையும் சரி, 2022 ராஜபக்சேக்கு எதிராக தென்னிலங்கையில் சிங்கள இளைஞர்கள் மத்தியிலையும் சரி, 2018 ஸ்டெர்லைட் எதிர்ப்பிலும் சரி, 2017 மெரினாவில் எழுந்திய இளைஞர்களுடைய முன்னெடுப்பில் உள்ள எழுச்சியும் சரி, 2009 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தை சுற்றி வளைத்த ஈழத்தமிழுடைய எழுச்சியிலும் சரி, எல்லாம் அந்த இளைஞர்களுடைய பங்களிப்பு என்பது இன்றைக்கு முதன்மையாய் கொண்டிருக்கிறது. இது கடந்த கால தலைமுறை இடைவெளி என்பதை தாண்டி ஒரு டிஜிட்டல் தலைமுறை என்பதாக நான் அழைக்கிறேன் என்பதுதான் நான் சொன்னேன். புரியுதுங்களா? அப்போ நாம இந்த எழுச்சி ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா? அந்த அளவுக்கு ஆரூடவாதி இல்ல, ஆரூடம் சொல்ல தெரியாது. புரியுதுங்களா? ஆரூடம் சொல்ல தெரியாது எனக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு கணிப்பு எடுத்துட்டு போறாங்க, மக்கள்கிட்ட போவாங்க, கணிப்பு எடுப்பாங்க. ஆட்சி இப்போ அதாவது நீங்க கூட விஜயின் கோட்டை கனவு தேர்தல் நனவாகுமா அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டிருக்கீங்க. மு.க.ஸ்டாலினின் கோட்டை கனவு தேர்தல் நனவாகுமா? எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் கனவு கோட்டை நனவாகுமா? சீமானுடைய கோட்டை கனவு நிறைவேறுமா? அதெல்லாம் கேட்கலையா நம்ம என்ன? அப்போ இதுலேயும் கூட கவனம் இருக்குதா? ஏதாவது ஒருத்தரை பற்றி மட்டும் என்பதில் எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதனால எல்லோரும் தேர்தல் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு அறிவிக்க போகுது, 2 மாதம் கழிச்சு வரப்போகுது. இது நாடறிந்த செய்தி. அப்போ ஒவ்வொருவரும் கட்சி எதுக்கு நடத்துறாங்க? பிடிக்குதா இல்லை அதற்கான அந்த காலகட்டம், விஜயோட செயல்பாடுகள், அந்த இளைஞர் சக்தியை முழுமையாக அவர் பயன்படுத்திக்கிடுவாரா? இந்த ஆட்சிக்கு எதிராக அறுவடை பண்ணிக்கிடுவாரா அப்படிங்கிறது உங்களோட பார்வையில் உங்களோட அவரால் முடிந்த அளவுக்கு அதை செய்வாரு, செய்துட்டு இருக்கிறாரு, வாய்ப்பு இருக்குது என்பது இருக்கு. ஆனாலும் கூட என்ன எந்த அளவுக்கு விழுக்காடுகளை அது எட்டும் என்பது நாம பார்க்க வேண்டிய செய்தி தான். ஓகே, பார்க்க போகிறோம். ஓகே சார். இப்போ நம்ம கொடங்க பிரகம் சார், இந்த சார் இந்த கூட்டத்துக்கு நேரில் போயிருக்கிறாரு. அந்த இளைஞர்கள் ஒரு எழுச்சி சக்தி அங்கே இருக்குது. அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதுக்கு நம்ம ஆவணம்லாம் கூற முடியாது, அதை மக்கள் முடிவு பண்ணி சொல்லுவாங்கன்னா. அவர் பல நேபாள புரட்சியிலிருந்து இலங்கை இல்லை ராஜபக்சேக்கு எதிராக நடந்த புரட்சிகள் வர பல்வேறு அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு கோபாவேசத்தை அவர் கோடிட்டு காட்டினார். நீங்கள் இப்போ தாவேக தலைவர் விஜய், இப்போ அவருக்கு ஒரு சின்ன சிக்கல் இப்போ ஏற்பட்டிருக்கு. ஒரு ஜனநாயகன் படம் ரிலீஸ் அதில் ஒரு சிக்கல், இந்த கரூர் துயரம் தொடர்பாக ஒரு சிபிஐ விசாரணை,
மற்றபடி இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு போராட்டங்கள், ஆசிரியர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டங்கள் மற்றபடி அவருடைய பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து இந்த 3 ஆண்டுகள் இன்று தொடக்க விழாவில் அந்த உரையில் அவர் அதை எதிரொலித்தாரா அல்லது அந்த இளைஞர் சக்தியை அவர் மொத்தமாக அவர் அறுவடை செய்வதற்காக அந்த ஆதரவை அறுவடை செய்வதற்கான திட்டங்கள் அவருடைய பேச்சில் தெரிஞ்சது அவங்களுக்கு? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இது ஆக்சுவலாக என்ன, எப்பவுமே ஒரு டெம்ப்ளேட் பேச்சு தான். இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம் மாற்றம் நடந்திருக்கு விஜயனுடைய இந்த பேச்சில். இது வரைக்கும் அவர் நிறைய பேச்சுக்கள் பேசியிருக்காரு. எல்லாவற்றிலும் வெறுப்பு அரசியலை வந்து ரொம்ப அதிகமாக ஆவேசமாக பேசுவார். இன்னைக்கு கொஞ்சம் ஷட்டிலாக பேசியிருக்காரு. அது ஏன் அந்த அமைதியை பேசினாருன்னு நமக்கு தெரியல. இல்லை, அந்த கட்சியோட நிர்வாகிகளோட அந்த இல்லை ஒரு ஆண்டு தொடக்க விழானால ஒரு சாஃப்டாக பேசியிருக்கலாம் அவர். இல்லை சார், சாஃப்ட்லையும் கடந்த முறை செயல்கள் கூடலையும் கொஞ்சம் கூடுதலாக சவுண்ட் இருந்துச்சு. இந்த முறை அது கூட இல்லை. அது ஏதோ பேசிட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. சொல்ற விஷயம் இப்ப நம்ம எல்லாம் ஏன் தொடர்ச்சியாக அவர் குறித்துதான பல்வேறு கருத்துக்களை முன் வச்சுட்டே இருக்கோம்னா, நீங்க களத்துக்கு வந்து நான் மாற்று சக்தின்னு வரீங்க. திமுகவுக்கு மாற்று நான் தான், அதிமுகவுக்கு மாற்று நான் தான் சொல்றீங்க. விஜய் வெளியேவான்னு சொல்றீங்க. எல்லார் வீட்ல இருந்து வருவாங்க. அதுதான் சொல்ல வரேன் சார் நான். நீங்க எல்லார் வீட்ல இருந்து வரட்டும் சார், முதல்ல நீங்க வாங்க. களத்துக்கே வரல. எத்தனை முறை களத்துக்கு வந்திருக்காரு அவரு? களத்துக்கு வந்து நிக்கிறதுன்னா என்ன தெரியுமா சார்? அடுத்தவங்க கிட்ட இருந்து ஆளை எடுத்துக்கிறதுக்கு பேர் களத்துக்கு வர்றது கிடையாது. இங்க நீங்க வந்து அதிமுக இருந்து உங்களுக்கு தேவைன்னா ஆள் எடுத்துப்பீங்க, நீங்க பாஜக வேணும்னா ஆள் எடுத்துப்பீங்க, எல்லா கட்சியும் ஆள் எடுத்துப்பீங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு போஸ்டர் ஒட்டுவான், உங்களுக்காக கஷ்டப்பட்டு காலங்காலமா உங்களுக்கு வந்து உங்ககிட்ட படத்தை பார்த்து டிக்கெட் போட்டு கொடுத்து 200 டிக்கெட் 2000 ரூபாய் கொடுத்து 2-3 ஜேசிடி பிரபாகர் செங்கோட்டையன் 2-3 சார் ஒட்டுமொத்தமா யார் சார்? அவர் என்ன சொன்னாரு கட்சி ஆரம்பிக்கும் போது? கட்சி ஆரம்பம் என்ன சொன்னாரு? என்னுடைய ரசிகர்களுக்கு தான் பதவி கொடுப்பேன். எத்தனை பேர் கொடுத்திருக்காரு? எத்தனை முகங்களை இந்த 2 ஆண்டுகளை அடையாளப்படுத்திருக்கார் மக்கள்கிட்ட? 234 தொகுதி இருக்கு, தனியா தான் நிக்க போறாருன்னு. ரைட், ஓகே, அது ஒரு முடிவு எடுத்துட்டார். அது அவருடைய விருப்பம். மக்கள் ஆதரித்தால் அவர் எந்த இடத்துல வேணா உட்காரலாம். யாரும் தடுக்கிறதுக்கு சக்தி நம்ம கிட்ட கிடையாது. ஆனால் இன்றைக்கு மாற்று சக்தியாக வருகிறேன் என்று சொன்னால் யார கூட சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாருன்னா, இப்ப அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொன்னார். எனக்கு என் பார்வையில நான் தொடர்ந்து பார்க்கறதுனால சொல்றேன், விஜயும் விஜயும் வெளியில வருவாங்க அப்படின்னு சொன்னார். விஜய் என்கிற வார்த்தையை யார் பயன்படுத்துவாங்க தெரியுமா? சினிமா அரங்கிலையும் சரி, அவர் அரசியலுக்கு வந்த பிறகும் சரி, விஜயகாந்தை தான் அப்படி கூடுவாங்க. அண்ணனுக்கும் தெரியும். விஜய் யாரும் விஜய சொல்றது இல்ல. விஜய்னா அந்த அடையாளம் விஜயகாந்த். அவர் பெண்ணை குறிப்பிட்ட விஜய் விஜய் அப்படி சொல்றாரு. சார் அப்படி இல்ல சார், நான் என் பார்வை தான் நான் சொல்றேன். நான் என்னுடைய பார்வை, மத்தவங்க பார்வைக்கு சொல்ல வரல. இன்னொரு விஷயம் இன்னொன்னு சொல்ல தெளிவுபடுத்திடுறேன். விஜயகாந்த் வெளியே வருவாருங்கிறாரா? விஜயகாந்த் கட்சிக்காரங்க எங்கிட்ட வருவாங்க? தெரியல சார், எனக்கு என்ன தெரியாது. கொள்கை எல்லாமே இருக்கு சார். 5 கொள்கை தலைவர் அறிவிச்சிருக்காரு சார். இந்த கொள்கை தலைவர் குறித்து என்னையாவது விஜய் தொடர்ந்து பேசுறாரா? அதை விட்டாரு. இப்ப எம்ஜிஆர் பிடிச்சிட்டே தொங்கிட்டு இருக்காரு, அவரை குச்சியா கூப்பிட்டு இருக்காரு, அண்ணாவை கூப்பிடுறாரு. ஆனால் அண்ணா தொடங்கி அந்த கட்சி வந்து அவரை வேற ஒரு பாணியில பேசுறாரு. இன்னொரு விஷயம், களத்துல இல்லாதவர்கள் அதிமுக சொல்றாரு. ஆனா அதிமுக என்கிற கட்சி தான் இங்க வந்து திமுகவுக்கு மாற்றாக இங்க ஆட்சியை பிடிக்கும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒண்ணு திமுக அல்லது அதிமுக தான். கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலம் போகுது. என்ன மாற்ற சொல்லுவாங்கன்னா, இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியுது, நாங்க அதனால தான் மாத்த போறோம் வந்திருக்கோன்னு. இதுவரை மக்கள் மன்றத்துல என்ன மாற்றத்தை நீங்க செஞ்சிட்டீங்க? இந்த 69 படம், நான் சினிமாவிலேயே இருக்கிறதுனால சொல்றேன், 69 படம் இவர் வந்து நடிச்சிருக்காரு. இன்னைக்கு எத்தனை தயாரிப்பாளர்களை காப்பாத்திருக்காரு அவரு? எத்தனை தயாரிப்பாளர் தெருவில் இருக்கான்? எத்தனை தயாரிப்பாளர்கள் வந்து அவரால் நஷ்டப்பட்டிருக்காங்க? என்னைக்காவது ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றாருல்ல, அந்த 69 படத்துல இவர் வாங்கிய சம்பளத்தினுடைய வெளிப்படைத்தன்மையை காட்ட முடியுமா? ஒண்ணுமே இல்ல. பிடி செல்வகுமார் நல்ல நண்பர், எனக்கு நண்பர், அவருக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் பிஆர்ஓவா மேனேஜரா இருந்தவர். புலியின் ஒரு படம் கொடுத்து 15 கோடி ரூபாயை பணமாக வாங்கி மறைத்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இவர் பேசலாமா? பக்கத்துல வந்து இப்ப நான் கேட்கல சார் இந்த கேள்வியை. அதிமுக இருந்து ஒரு குரல், எடப்பா பக்கத்துல வந்து செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு நான் வந்து ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னா அவர் எந்த வாஷிங் மிஷின்ல போட்டு தோச்சாங்க? அவர் எப்படி வெண்மையானார்னு கேட்கறாங்க கேள்வி. நான் கேட்கல. இன்னொரு விஷயம், கரூர் சம்பவம் நடந்து இன்னும் 1 ஆண்டு கூட முடியல சார். உண்மையிலே உலகத்திலே எல்லாருக்கும் இருக்கிற துக்க துயரம். ஒரு வீட்ல, நம்ம வீட்ல ஒரு திரும்ப அந்த விஷயத்துல ஆட்டம் பாட்டம் எப்படி சார் மனசுல வரும்? 41 குடும்பங்கள், ஆன்மாக்கள் இன்னைக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். எங்க போனாலும் அதற்கு பதில் விஜய் சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல்லித்தான் ஆகணும். ஆனா அந்த கரூர் துயரம் வந்து எனக்கு வந்து அவர் இப்போ இந்த இந்தியா டுடே சமிட்ல கூட அந்த யார் சொன்னது அவங்களோட நீங்க பாத்தீங்களா? நாம பார்த்தோமா? வீடியோல ஆதாரம் இருக்கா? இல்ல, பேட்டி எடுத்தவரை பேட்டி எடுத்து பேட்டி கொடுத்தது எந்த உலகத்துல எங்க நடக்காத ஒரு அதிசயம் சார் இது. அது ஓகே. ஆனா அதுல சொல்லிருக்காரு, அது எனக்கு ரொம்ப மனசு அதிர்ச்சியா இருந்தனால உடனடியாக அது அதே விஜய் சொன்ன
சொன்னார் என்று நான் எப்படி நம்புறது? இல்ல அவர் மத்த கூட்டத்திலே அது தொடர்பா சொல்றாரு. கரூர் அவர் எங்க இது வரைக்கும் வாய் திறந்து சொல்லிருக்காரு? இல்ல உடனே வீடியோல வெளியிட்டார் சார். ஒரு வாரத்துல வீடியோ வெளியிட்டாரு. பொதுவா பேச அங்கேயும் வந்து திமுக அரசாங்கத்தை விமர்சிச்சாரு. நான் என்ன சொல்றேன், திமுக விமர்சிக்கலாம் சொல்ல நானு தாராளமா விமர்சிங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் என்ன கேட்க வரேன், இளைஞர் சக்தியை வச்சிருக்கேன்னு சொல்றீங்கல்ல, இளைஞர் சக்தியை நல்வழிப்படுத்துகிற நெறிப்படுத்துற வேலை என்னைக்கு செஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு அவர் சொல்ற இன்னைக்கு பேச்சிலே டெக்னாலஜி வளர்ந்துருச்சு பிரதர் அப்படின்னு சொன்னார் ஒரு வார்த்தையை. அப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? இன்னைக்கு இணையம் முழுக்க எடுத்து பாருங்க, விஜய் குறித்ததான ஒரு விஷயத்தை அவருக்கு சாதகமா பேசினா விட்டுறாங்க. அவருக்கு இப்ப நான் பேசுறேன்னு வச்சுங்க, இந்த சத்தியம் டிவியுடைய அந்த நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா கீழே எவ்வளவு கமெண்ட், ஆபாச கமெண்ட் வருது, எத்தனை பேரும் விஜய் முகத்தை வச்சு போடுறாங்க நீங்க பாருங்க, எடுத்து பாருங்க. நான் மட்டும் இல்ல சார், இன்னைக்கு விஜய் குறித்து உண்மையான கருத்து, எப்பா நீ மாத்திக்கப்பா உன் கருத்தை, நீ பேசுற தப்பா இருக்கு, உன் அரசியல் தப்பா இருக்கு, நீ கொஞ்சம் நெறிப்படுத்துக்கோ, உன்னுடைய தொண்டர்களை மாத்து, ரசிகரை தொண்டரா மாத்து அப்படின்னு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசுறோம். ஆபாச அர்ச்சனை செய்கிறவர்களை தடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. என்ன விட்டுருங்க சார், பிரபலமான நடிகர் சிவகார்த்திகேயன் அவர் படம் வருதுன்னு சொன்ன உடனே சிவகார்த்திகேயனுடைய குழந்தை, பெண் குழந்தை, சின்ன குழந்தை, அந்த குழந்தை எவ்வளவு ஆபாசமா பேசுறாங்க சார். அவெல்லாம் விஜய் ரசிகர்ன்றான். அவனை எப்படி எந்த விஷயம் அதெல்லாம் விஜய் பேர் சொல்ல முடியல சார். யாரோ நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பு தலைவனுக்கு தான் இருக்கு. இல்ல அவர் பேச சொன்னாரா, பராசக்தி படத்தை பத்தி விமர்சிச்சு பேச சொன்னாரா? இப்போ அது பேசுறவங்க என்ன சொல்லி பேசுறாங்க? அப்ப சரி அவர் சொல்லல சார், நீ தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குல்ல உங்களுக்கு. நீங்க ஏன் அஜித் சொல்றாருல என்னுடைய ரசிகர்கள் எதுவும் பேசக்கூடாது, நீங்க அமைதியா இருக்கணும், இல்ல ரசிகர் மட்டும் வேணான்றாருல. நெறிப்படுத்த வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க, ஒரு தலைவராக நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கான அதிகாரம் உங்க கட்டுப்பாட்டுல ரசிகன் இருந்தாதான். திமுக அதிமுக பல பேர் பல கமெண்ட் போடுறாங்க. இதுல எடப்பாடி பழனிசாமியும் டெக்னாலஜியை தப்பா பயன்படுத்தினா அது தவறுன்னு சுட்டிக்காட்ட வேண்டிய உங்களுக்கு சார், உங்க பொறுப்பு அது, உங்களுடைய பொறுப்பு. நீங்க மக்கள்கிட்ட எப்படி போவீங்க? நீங்க இது வரைக்கும் 234 தொகுதிக்கு ஆட்களை செலக்ட் பண்ணிட்டீங்களா? அந்த முகங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியுமா? எல்லா முகத்திலையும் விஜய் ஓட்டிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதுமே அந்த 234 முகங்களும் மக்களுக்கு தெரியாதுதான். அது வந்து ஆனால் நீங்க இதுதான் சார் அவங்க எல்லாம் சொல்றது, அதுதான் எல்லாரும் சொல்றதுதான். எம்ஜிஆரையும் விஜய் ஒப்பிட்டா இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. எம்ஜிஆர் கட்சி அந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது அண்ணா திமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எத்தனை ஆண்டு காலம் திராவிட கொள்கையில் இருந்தார், ஒரு படங்கள் முழுக்க அதுதான் பேசியிருக்கோம். விஜய் சொல்றாரு சார், அத விஜய் படத்துல 52ல இருந்து ஒரு 72 வரை அங்க இருந்தாருன்னு சொல்றாங்க. அவர் அட்டகத்தின்னு சொல்றாங்க. நான் அட்டகத்தியா இல்ல ஆவேசமா அரசியலுக்கு வரேன்னா எம்ஜிஆர் ஒப்பிடாம விஜய் பேசினாருன்னா நம்ம பேசலாம். எம்ஜிஆர் பேசுறது தகுதி இல்லாத நபர் அவரு. முதல்ல அவர் திரைப்படங்கள் மூலம் இளைஞர்களை நல்வழிப்படுத்திருக்காரா? போதை கல்ச்சரும் கேவலமான விஷயங்களும், போலீஸ்னா பெண் போலீஸ் இருந்தா பின்னாடி தட்டுறது, இதுதான் கேவலமான, இதுதான் வந்து மக்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? ஒரு படம், ஒரே ஒரு படம் சொல்லுங்க, நான் வந்து இந்த படம் மூலமா மக்களை மாத்திட்டேன்னு. சரி, நான் தான் சினிமா விட்டு வந்துட்டேன்னு சொல்றேன், நீங்க சினிமா பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதுதான் சார் அடையாளம். எப்படி எல்லார் வீட்டுக்குள்ள போனாரு இவரு? ஒரு அரசியல்வாதி அவரு, நடிகர் தானே எல்லா வீட்டுக்குள்ள போனீங்க. அப்ப அந்த வார்த்தையை சொல்லதானே செய்வாங்க. இன்னைக்கு நாடா இத்தனை ஆண்டுகள் நாடாள நம்ம வந்து எம்ஜிஆர் இருந்தாலும் அவர் நடிகராக பார்த்தவர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி, நான் கொஞ்சம் இருங்க. நீங்க வந்து விஜய் ரொம்ப அட்டாக் பண்ணி இல்ல அட்டாக் இல்ல சார், உண்மையை சொன்னா அது கஷ்டப்பட்டா நான் என்ன பண்ண முடியும்? உண்மையிலே அந்த இளைஞர்களை வந்து விஜய் வந்து நல்வழிப்படுத்தணும், அவரை வந்து அவங்க இவர் வீட்டுக்குள்ளெல்லாம் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் விஜய் இருக்கிறாரு அப்படிங்கும் போது இவர் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியாவில் போடுற கமெண்ட்ஸுக்கு அவர் வந்து நெறிப்படுத்தணுங்கிறாரு. நம்ம கோடங்கி அவர்கள் சொல்றாரு. ஒன்று. ரெண்டாவது, இளைஞர் சக்தி பெரிய அளவில் இருக்கு. அவங்கள வந்து எம்ஜிஆர் படங்கள் மாதிரி இன்றைய காலகட்டத்திலே அவரோட படங்களில் போதைப் பொருள்களோ இல்லை மற்ற பயன்படுத்தியோ அவர் படங்கள்லாம் நடிக்கக்கூடாது, பேசக்கூடாது, ஒரு அவங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி ஒரு படம் இருக்குன்னு சொல்றாரு. அது வந்து சரியானது தானே? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை நல்ல ஆலோசனைகள் அவர் சொல்லும் பொழுது கொடங்கி அது சரியானது தான், அது பிரச்சனை இல்லை. கரூரை பற்றி சொன்னார்ல, நான் வந்து இந்த நிகழ்வில் இன்று காலை வந்து மதியம் கரூரை பற்றி ஒன்று குறிப்பிட்டேன். அவர்களே அதை கவனிக்காத மாதிரி ஆச்சரியமாக பார்த்தது மாதிரி இருந்துச்சு. கரூர் நடந்தது வந்து 2025 செப்டம்பர் 27. அதை பற்றித்தான் வந்து அதிகமாக பேசப்படுது. அவர் மீதான சுற்றி வளைத்து தாக்குதலும் இருக்கு. அது சரி, அதுக்காக பண்றோம், ரைட். ஓராண்டு முன்னால் 2024 அக்டோபர் 6 இதே தலைநகர் சென்னையில் மெரினாவில் என்ன 5 பேர் பலியானார்களே, டீஹைட்ரேஷனுக்காகவும் ஸ்டாம்பீடுக்காகவும், அதாவது என்ன இது நீர்ச்சத்து குறைவுக்காகவும் என்ன நெரிசலுக்காகவும். இதன கரூரிலும் உள்ள நிகழ்வு. இங்க 5 அங்க 41 இல்லையா? இந்த 5 பேர் பணியாளருக்கு தமிழ்நாட்டின் அரசாங்கம், முதலமைச்சர் உட்பட குடும்பத்தோடு வந்து அதை பார்த்தார்கள், ரசித்தார்கள். எல்லா மக்களும் லட்சக்கணக்கில் அழைக்கப்பட்டார்கள், பார்த்தார்கள் என்பது போல நல்ல விஷயம். அதை ஏற்பாடு செய்திருந்தார்கள், ஒழுங்குபடுத்தினார்கள், நல்ல செய்தி.
வந்து விமான சாகசம் நடத்தியது ஒன்றிய அரசினுடைய விமானப்படை. சரி, விமானப்படை. அதே போல ஏற்பாடு செய்தது சென்னை மாநகர நிர்வாகம், காவல்துறை இரண்டும் இல்லையா, மாநகர காவல்துறையும். அப்போ இந்த 5 பேர் பலியானதற்கு இதே காரணங்களுக்கு என்ன ஏற்பாடு உடனடியாக அரசு பக்கத்திலிருந்து செய்யப்பட்டது? அரசு ஒரு அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்தை அப்போ வெளிச்சிச்சா, ஒரு SIT-யை உடனே போட்டிச்சா, பதிவு ஏதாவது அங்கே ஏற்பாடு செய்தவர்கள் என்று மாநகர மண்டலம் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ததா, அல்லது காவல்துறை ஒழுங்குபடுத்தவில்லை என்பதற்காக அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தியதா, அல்லது சட்டமன்றத்திலே இவர்கள் விரைந்து சென்றதனால் தான், தாமதமாக வந்ததனால் அல்ல விரைந்து சென்றதுதான் என்று முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டதா? அப்போ ஓராண்டுக்கு முன்னால் நடந்த இதை யாருமே கண்டுக்கலனா அப்பொழுதே நீங்க சொல்லக்கூடிய அண்ணா என்ன சொல்றாருன்னா 5 பேர் செத்தா 41 கண்டுக்காம போங்கப்பா, நீங்க எவன் செத்தா எனக்கு என்ன சொல்லி முடிக்கல அவரு. என் வாயில நீங்க போற வேண்டாம், நான் சொல்றதா நான். நீங்க சொல்றது நீங்க. அப்ப நான் கேட்பது என்னன்னா, அப்ப இதே விஷயம் விவாதிக்கப்பட்டு ஒரு SOP என்று சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆபரேஷனல் ப்ரொசீஜர் இல்ல, நான் சொன்னதெல்லாம் நடக்கல, அது நடக்கல. அந்த அளவுக்கு அதுதான் அரசு தரப்பு, அதுதான் ஆட்சி தரப்பு, புரியுதுங்களா? அது எதிர்த்தரப்பு இல்ல. அப்படி இருக்கும்பொழுது ஆட்சி தரப்பு இதையெல்லாம் செய்யாம, நீங்க சொல்றது கரெக்ட் சார், இல்ல ஒரு SOP அப்பொழுதே ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் ஒன்னு கொடுத்திருந்தா அத ஏயா நீ பின்பற்றலன்னு கரூர் SP பார்த்து கேட்போம்ல இல்லையா? அப்போ 5 பேர் பலியானதற்கான காரணங்களே எதுவுமே நமக்கு தெரியல, அதற்கான பொறுப்பு யாருன்னு புரியல. இதை விட்டு என்னன்னா விஜய் பக்கமும் இல்லை, திமுக பக்கமும் இல்லை, ஆட்சியாளர் பக்கமும் இல்லை, வெளியிலிருந்து பார்க்கிறேன். ஆனால் நான் பக்கத்தில் வாழ்வதனால மறுநாள் காலையில் நடைப்பயிற்சிக்கு போகும் பொழுது நான் பார்த்தேன், சிண்டெக்ஸ் தண்ணி வைக்கிற டேங்க் 4 தான் இருந்துச்சு, 5 தான் இருந்துச்சு. எண்ணினேன் நான், இதுக்காக நான் கிரிட்டிக்கலா பார்க்கிறேன். அப்போ இவர்களுடைய பிழைகளை நாள் நடந்த அந்த விபத்து இருக்குதே, அந்த அசாதாரண சம்பவம் இருக்குதே, தலைநகர் சென்னையிலேயே நடந்துச்சு. அதுக்கு நாம் ஒழுங்குபடுத்தி இருந்தால், அரசு தரப்பு பொறுப்பெடுத்திருந்தால் என்ன அங்கும் அதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாம பேச முடியும். அதனால பொறுப்புடன் செய்வது என்பது ரொம்ப தேவைப்படுது. இதை நான் அங்க சுட்டி காட்டினேன். சரி சரி, அவர்களுக்கு மத்தியிலும் விவாதம் இல்லைல்ல, அதனால அதை ஆச்சரியம் பார்த்தாங்க நினைக்கிறேன். தெரியல நமக்கு. இதுதான் அதை கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால நாம் எந்த பக்கச்சார்பும் இல்லாமல் பார்த்தால் சரி. கரூர் துயரம் ஓகே, மற்ற நிகழ்வுகள், மற்ற அவருடைய செயல்பாடுகள், மற்றது என்ன, மற்ற இந்த இளைஞர்களை நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாருல, நல்லது தானே. அதாவது உண்மை என்னன்னா, இந்த இளைஞர்களுக்கும் எல்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய முதியவர்களுக்கும் மத்தியில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளி ஒவ்வொரு முறையும் தலைமுறைக்கும், நமக்கும் நம்ம அப்பாக்களுக்கும் தாத்தாக்களுக்கும் உள்ள தலைமுறை இடைவெளி என்பதை தாண்டி இந்த முறை ஒரு டிஜிட்டல் தலைமுறையா இருக்கு. அதனாலதான் நான் உலகம் பூரா சுட்டி காட்டு, இங்க மட்டும் இல்ல, இது தமிழ்நாட்டு இளைஞர்கள் உலகம் பூரா. பிஜேபியை அட்டாக் பண்ணவே மாட்டேங்கிறாரு ஐயா. ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் போர்டில் இருக்குது, சரி, அது ஒரு கட்சி சாராத அமைப்பு அப்படின்னு அவர் நினைச்சுக்கலாம். ஆனா பொதுவ தளத்துல வேற மாதிரி பேசுறாங்க. இல்ல தமிழ்நாட்டுல பிஜேபி ஆளலங்கிறதுனால ஆண்டு கொண்டிருப்பது பிஜேபிங்கிறதுனால இல்லாம இருக்கலாம், அது தெரியல. ஏன்னா சனாதன வழி திராவிடமா பெரியார் வழி திராவிடமான ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு எட்டிச்சான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது இங்க அவர் பிஜேபியையோ அதிமுக மறைமுகமா பிஜேபியை விமர்சிச்சாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பேச்சுல என்ன விமர்சிச்சாரு, என்ன சொன்னார் திமுக தலைமையில ஒரு கூட்டணி, பாஜக தலைமையில ஒரு கூட்டணி, பெருமைப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு சொல்லிட்டு என்ன கேட்டாரு, ஒரு சிரிச்சிட்டு. அதாவது அதிமுக தலைமையில் கூட்டணி என்பதை அதிமுக தலைமை சொல்லிக் கொண்டிருக்கிறது, பாஜக தலைமையில் தான் கூட்டணி என்று பாஜக சொல்லிக் கொண்டிருக்கிறது, NDA ஆட்சி என்று பாஜக தரப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது, அதிமுகவினுடைய தனி ஆட்சி என்று அதிமுக தரப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த 2 விஷயமும் இருக்கிறது என்பது ஒரு உண்மை. அதுல ஒன்றை எடுத்துக்கொண்டு சொல்வதற்குல்ல, அதுதான் என்ன குத்தி காட்டுவது, விமர்சிப்பது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அப்படி இருக்கலாம், தெரியல. அது விமர்சிச்ச மாதிரி இல்ல, அதிமுக விமர்சிச்ச மாதிரி இருக்கு, பாஜக பெருமைப்படுத்த அவங்களோட போகாதீங்க. திமுகவினுடைய அனைத்து பரப்புரைகளையும் ஏடுகளிலும் என்ன இப்ப நீங்க பார்த்தா பாஜகவுடன் செல்லும் அதிமுகவை தான் விமர்சிப்பாங்க.
பாஜக இல்லாத அதிமுக வந்து அவங்க இப்போ வந்து அதிமுகவையோ எடப்பாடியாரையோ பற்றி உள்ள தாக்குதல் இல்லாமல் பாஜகவுக்கு அடிமையாகிவிட்டார். பாஜக சொல்வதை கேட்கிறார். பாஜக தலைமையிடம் தான் உங்கள் தலைமையிடம். பாஜகவைத்தான். அதுவும் நமக்கு பொதுவாக தமிழ்நாட்டில் எல்லா மனிதர்கள் மத்தியிலும் என்ன ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் 2014 தமிழ்நாட்டை எப்படி கவனிக்கிறார்கள், இந்திய துணைக்கண்டத்தை எப்படி கவனிக்கிறார்கள், பொதுமக்களை எப்படி கவனிக்கிறார்கள், உழைக்கும் மக்களை எப்படி கையாளுகிறார்கள் என்பது பட்ஜெட் வந்ததிலிருந்து இப்பொழுது கூட MSME காரங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு தான் வரேன். அந்த அளவுக்கு அந்த அம்மா நிதியமைச்சர் சொல்லி இருக்க வார்த்தைகள் எல்லாமே எது முதல் வரியில் சொன்னார்களோ அதற்கு நேர் எதிராக உள்ள இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு புள்ளி விவரங்கள் எடுத்துட்டு வரோம்னு வைங்களேன். அதனால பொதுவாக தமிழ்நாடு நான் கேட்டது அவரையா நேரா விமர்சிக்க மாட்டேங்கார் பாஜக தான் கேட்கறேன். தொடர்ச்சியா எல்லா கூட்டங்களையும் அதான் கொள்கை எதிரிங்கிறாரு. அந்த கூட்டத்தில் கூட ஏடிஎம்கே தான் அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாரு தவிர பிஜேபியை இப்போ பாதிச்சிருக்கிறாரு. ஒரு படத்தை கூட வெளியிடறதுல கூட முடியல. அதுக்கு யார் காரணம் எப்போ வெளியாகும் அதையா சொல்லியிருக்கலாம். நாம தான் சொல்லணும். இப்போ தவிர்க்கிறாரு. அதுக்கு என்ன இல்ல காரணம் எல்லாம் நமக்கு தெரியாதுங்க. என்ன ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. அப்படி ஒவ்வொருத்தரையா வந்து நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம்னா நிறைய இருக்கு விஷயம். ஆமா, புரியுதுங்களா? அதனால என்ன சொல்லவில்லை என்பது சொல்லலாம். ஆனால் இதை கூட இப்படி மறைமுகமாக என்ன பாஜகவுக்கு பின்னால போறீங்க என்று ஏற்கனவே போன முறை சொன்னாரு. இந்த முறை இப்படி சொல்றாரு. அதையே வேற ஒரு பாணியில. ஆனால் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த முறை வந்து கேஷுவலாக என்ன அதிகமாக வந்து கலக்கியலாகவும் சர்க்காஸ்டிக்காகவும் சொல்லக்கூடிய அந்த வழக்கமான இயல்பான மொழி நடையிலும் அதே போல வந்து நையாண்டியான ஒரு அதீத நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்கலாம். கோட்டைகளை போய் நான் அதீத நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறார். அதீத நம்பிக்கை இருக்கா இல்லையா? எந்த தொண்டர்களுக்கு எந்த தலைமை என்ன அதீத நம்பிக்கையும் உற்சாகப்படுத்தலையும் ஏற்படுத்தாமல் இருக்கிறது. அவரவர்கள் பாணியில் அவரவர்கள் செய்கிறார்களா? இது விஜய் பாணியில ஒரு நம்பிக்கை ஏற்படும். அவருடைய பாணி எங்க திரைத்துறையிலிருந்து வராரு. அதற்கே உரித்தான என்ன பலம் பலவீனங்களுடன் தான் இருக்கும் நம்ம பார்வையில் பார்க்கும் பொழுது. அதுல என்ன உயர்த்தி பிடிப்பது பேசுவது என்பது நடக்கத்தான் செய்யும். சரி, அடுத்த கருத்துக்கு வரோம். இது ரெண்டாவது உங்க கருத்தை எடுத்துக்கிறேன். ஆபரகம் கோடங்கிட்ட பேசியிருந்தேன். கோடங்கி ஆபரகம் தவிர இது வந்து நாங்கள் வந்து டாப் இன்ஜின் மற்ற இருக்கிறது எல்லாமே டப்பா இன்ஜின் ஓட்ட இன்ஜின் சொல்றாரு. உண்மையிலே டாப் இன்ஜின் தானா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சார்? டபுள் இன்ஜின் ஒருவேளை அட்டாக் நினைச்சேனா? ஆனா அது இல்ல, டப்பா ஓட்டர் டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் இல்ல. நான் தான் டாப் இன்ஜின் சொல்லியிருந்தாரு. அது உண்மையிலே பாராட்டக்கூடியது. டபுள் இன்ஜின்லாம் ஒண்ணும் இல்லைங்க எடுபடாதுன்னு சொன்னா பரவாயில்ல. அதுல கூட ரெண்டாவது டபுள் இன்ஜினா ஓட்ட இன்ஜினா நான் டாப் இன்ஜின், மத்த எல்லாம் ஓட்ட இன்ஜின் இல்ல. ஆக்சுவலா அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, அவர் வந்து டபுள் இன்ஜின் சொன்னாருன்னா நீங்க சொல்ற பாஜக அட்டாக் சார். அவர் டபுள் இன்ஜின் பேசல, டப்பா இன்ஜின் சொன்னது என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயம், முதல்வர் சொன்ன விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. இவர் வந்து இப்ப தூக்கத்துல முதல்வரை எழுப்பி கேட்டா கூட அவர் விசில்னு தான் சொல்லுவாருன்னு சொன்னார் இல்லையா? நிஜமாவே விஜய தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட திமுக எதிர்ப்பு தான் சொல்லுவார். அது அவருடைய பிரதானமான ஒரு விஷயமா இருக்கு. தப்பு இல்லை. ஏன்னா வந்து இன்னைக்கு ஆளும் கட்சியை எதிர்த்தாதான் எதிர்கட்சி வளரும். இதுல எந்த மாற்று கருத்தே கிடையாது. நம்ம திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, உங்களை நம்பி வருகிற அந்த ஜென்சி கூட்டம்னு நீங்க சொல்லுகிற அந்த இளைஞர்களை நெறிப்படுத்தாம இதே மாதிரி அவங்கள உசுப்பேத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஓட்டாக மாறாது. வடிவேலுக்கு வராத கூட்டமா சார், சன்னி லியோனுக்கு வராத கூட்டமா சார், நயன்தாராவுக்கு வராத கூட்டமா சார்? இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து எனக்கு ஓட்டு போடுறோம்னு நினைச்சா தனியா கட்சி ஆரம்பிக்கல. கட்சி ஆரம்பிச்சு இந்த கட்சி ஆரம்பிச்சு இதுவரை மக்கள்கிட்ட போய் இவர் நிக்கவே இல்லை சார். இப்பதான் சார் வெளியே வந்தார். 4 முறை போயிட்டா 234 அவங்க கவர் பண்ணிட்டு தான் அர்த்தம் ஆயிடுமா சார்? எல்லாரும் ஜெயலலிதா ஆயிட முடியாது. ஓல்டு மெத்தட் சார். ஒவ்வொரு தொகுதியா போய் ஒவ்வொரு பேசிட்டு இருக்கிற ஓல்டு மெத்தட். இப்ப விஜய் பேசுறாருன்னா half an hour பேசுறாருன்னா எல்லாரும் அதைத்தான் நேரலை பண்றாங்க, எல்லாரும் பத்தி தான் பேசுறாங்க, சமூக உளைச்சலங்கள் விவாதிக்குது. அதனால இந்த அந்த அந்த டெம்ப்ளேட் வேண்டாம்னு நினைக்கிறாரு அவரு. இன்னைக்கு எங்க அண்ணன் சீமான் இருக்காருல்ல, இதை விட அதிகமாக பேசுவார் சார். எல்லா கூட்டத்தையும் கவர் பண்ணாரு. அவர் வந்து ஊர் ஊரா போயிட்டு விஜய் மாதிரி கிடையாது. கூட நீங்க பேசுறது எல்லா பிரச்சனைக்கும் கருத்து சொல்லணும், எல்லா பிரச்சனைக்கும் போராட்டம் நடத்தணும், எல்லாருக்கும் வழி நடத்தணும். எல்லாத்தையும் விட்டுருங்க சார். நேற்றைக்கு பட்ஜெட் போடுறாங்க சார். தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல எதுவுமே நடக்கல. அப்ப அது குறித்து ஒரு கருத்தை ஒரு அரசியல் தலைவராக ஒரு அறிக்கையாவது வெளியிடணுமா வேணாமா? நான் கேட்க வரது. இப்ப கேட்டா உடனே விஜய் நான் தப்பா சொல்றேன். தமிழக அரசு பட்ஜெட் வெளியிடுவார் பாருங்க. அது மத்திய அரசு பட்ஜெட் சொல்லியிருந்தா உடனே பேசுவாரு. அது மத்திய அரசு பட்ஜெட்டால தேவையான நினைச்சிருக்கலாம். மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ரெண்டே விஷயம் தான் சார். இங்க காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்துல உதயசூரியனுக்கு போடுறவங்க உதயசூரியன் தான் மாத்த மாட்டாங்க, அங்கதான் போடுவாங்க. இரட்டைலைக்கு தான் வாக்கு இருக்கு. இரட்டைலை யாருகிட்ட இருக்கோ அந்த வாக்கை வந்து மாத்த முடியாது. அது இல்லாம
இன்னைக்கு பிரிந்திருக்கிற முதல் தலைமுறை வாக்காளர்களும் ஏற்கனவே இருக்க இளைஞர் கூட்டத்துல இந்த சினிமா மோகத்தில் இருக்கிறவங்க தான் விஜய் பக்கமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வாக்குகளை அவர் தவற விட்டுக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் கிடைக்கிற வாய்ப்புகளை அவங்களை நல்வழிப்படுத்தியோ நெறிப்படுத்தியோ அவன் இந்த கூட்டத்தின் மூலமாக அவன் என்ன டேக்அவே எடுத்துட்டு போயிருக்கான், வீட்டுக்கு என்ன எடுத்துட்டு போயிருக்கான், திமுக எதிர்ப்பை தவிர வேற எதுவும் எடுத்துட்டு போல. நான் என்ன பண்ணணும், அந்த ஊருக்கு போறான் சார், யாரோ அங்க வந்திருக்கிற 200 பேரோ 300 பேரோ வந்திருக்காங்க, முக்கிய தலைவர்களும் சொல்றாங்க இல்லையா, நமக்கு யார் வந்தான்னு தெரியாது. QR கோடு வச்சு இன்னும் நட்சத்திர ஹோட்டல்லே கூட்டம் நடத்திட்டு இருந்தாருன்னா எலைட் அரசியல் நடத்தின கமலஹாசன் நிலைமை என்ன ஆச்சு? ஒத்த சீட்டுக்கு போய் நின்ட்டாரு, முடிஞ்சு போச்சா அவர் கதை, அவ்வளவுதான் ஒரு அரசியல். இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது. மாற்று அரசியல்னா நீங்க விஜயகாந்த் சொல்லுவார், இவர் அடிக்கடி எங்க அண்ணன் அங்கன்னு பேசுவார் இல்லையா, அவர் கிராமமா போனார். ஏன்னா நான் பழகி இருக்கேன், பல ஆண்டுகள் கூட பழகினவன். அவருக்கு சினிமா இல்ல, ஷூட்டிங் இல்லைன்னா வண்டியை தூக்கிட்டு நேரம் ஏதோ ஒரு கிராமத்துக்கு போயிடுவாரு. எத்தனை பேருக்கு தெரியும் அது? அங்க போய் என்ன கல நிலவரம் என்ன பிரச்சனைன்னு நேரடியா கேட்பாரு. அவருக்கு கூடாதா சார் கூட்டம்? என்னன்னா நீங்க என்னைக்கோ ஒரு நாள் வெளியே வந்தீங்கன்னா கூட்டம் கூடும். அடிக்கடி வந்து பாருங்க, அடிக்கடி வந்து பாருங்க, உங்களை பார்ப்பவர்கள் அந்த ஏரியா ஆட்கள் தான் பார்ப்பாங்க. நீங்க மக்களுக்கான அரசியல்வாதியாக மாறாத வரை விஜய் நடிகராக தான் பார்க்கப்படுவாரு. அது ஓட்டாக மாறாதுன்றதை திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்துறோம். நான் உங்களுக்கான விஷயத்தை தான் சொல்றேன். நான் சொல்றது என்னன்னா கொஞ்சம் வேகமா இருக்கும், அது உங்களுக்கு எதிர்ப்பா தெரியலாம். அவர்களை மாத்துங்கன்றோம். இப்ப உதாரணத்துக்கு அவருடைய செய்தி தொடர்பாக ஒருத்தர் என் நண்பர் தான், அவர் சொல்றாரு, என்னங்க விஜய் விஜய்ன்றீங்க, நான் ஒரு விஜய், இவர் விஜய், அவர் விஜய், இவர் விஜய்ன்றாரு. இது கோமாளித்தனமா இருக்கு சார். விஜய் என்கிற மனிதரை அடையாளப்படுத்துகிற ஆள் நானுன்னா என்னமா பாக்குறாங்கன்னு மக்கள் இருக்கும்ல. இப்ப தொகுதியில போய் யார் பேசுவாங்க? எல்லா கூட்டத்துக்கும் போக முடியாது விஜயால, எல்லாத்துக்கும் எல்லா ஊருக்கும் அவரால் போக முடியாது. அப்ப அடையாளப்படுத்துகிற நபர் ஏற்கனவே அந்த மக்கள்கிட்ட போய் நற்பணிகளில் ஈடுபட்டு தன்னை அடையாளப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு மாவட்டத்தில் 3 மாசத்துல எலெக்ஷன் முடிஞ்சிரும் சார். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பண்ணுவாங்க, கொஞ்சம் பிரபலம் ஆவாரு. ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்றீங்களா? அப்புறம் எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? அது அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு ஊக்கப்படுத்துவதற்காண்டி சொல்லியிருக்கிறாரு. ஊக்கப்படுத்தினா அந்த திறமை வேணாமா? ஆட்சி வேணும் ஆசைப்படுறீங்கல்ல, ஆட்சி பிடிக்க போறோம்னு சொல்ற அப்புறம் தான் பிரபலம் ஆக முடியும். ஒவ்வொரு மாவட்டத்தில் நிற்கும் போது தெரியும். சரி, நிறைவா உங்ககிட்ட வர்ற நிறைவான நிறைவான கருத்தா சொல்லுங்க சார். உண்மையிலே ஒவ்வொரு வீட்டிலையும் விஜய் ரசிகர்கள் என்பது பொதுவாக இருக்கிறது. ஒரு 10 வீடுனா ஒரு 7-8 வீடுகளில் விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க, சிறு குழந்தைகள். நீங்க பல்வேறு அரசியல் கட்சிகளை பார்த்துருக்கீங்க, நேரடியாகவும் பல்வேறு அரசியல் இயக்கங்களில் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. பல ஊர்களுக்கு, கிராமங்களுக்கு, அந்த மக்களுக்கெல்லாம் போயிருக்கீங்க. அந்த கட்சிகளுக்கான செல்வாக்கு வாக்குகள் அந்த வீட்டிலேருந்து ஓட்டா மாறுவதற்கு அந்த ஒரு சின்ன கேப் இருக்கும். அவரை பிடிக்க வர பெரிய கேப் இருக்கு. அந்த கேப்பை இந்த ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் தான் சொல்றாரு. ஆமா, இப்ப கோடைங்க சொல்றது நேர்ல கேட்கும் பொழுது ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் தான் சொல்றாருன்னு வைங்க. இப்போ எனக்கு ஒரு அழைப்பு எங்க ஊர் திருநெல்வேலியில இருந்து. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, பாளையங்கோட்டை போயிருந்தேன் காலையில. பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாப், திராவிட முன்னேற்ற கழகம், மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி கொடுத்தாரு. கொடுத்து பேசும் பொழுது அந்த மாணவர்கள் கூட்டம் இருக்குதுல்ல, டிவிக்கேன்னு கோஷம் போடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சத்தம் போட்ட பிறகு நிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னார். இப்படியாக இருக்கிறது என்ற உண்மையைத்தான் அவர்கள் பாணியில் அவர்கள் சொல்கிறார்கள் நினைக்கிறாங்க. இது எங்க போனாலும் இருக்கு இப்படி ஒண்ணு. அந்த வயதுக்காரர்கள் மத்தியில் ஓட்டு இருக்காது போல இருக்கு. அது இல்ல அது இல்ல அவங்க மாணவர்களுக்கு ஓட்டு இருக்கும், 18 வயசை தாண்டி இருப்பாங்க. ஆனா ஓட்டாக மாறுமா, எவ்வளவு தூரம் பதிவாகும் என்பதை பற்றி நான் அந்த விவாதத்துக்கே வரல. இப்படி ஒரு ஆர்வமிக்க ரீதியில் அந்த தலைமுறை, அந்த புதிய தலைமுறை விரும்புறாங்க. அதுதான் சொன்னேன். அதுல குறிப்பாக நான் சொன்னது என்னன்னா, இவர்கள் இந்த நாடாளுமன்ற பாதையை அநேகமாக நலிந்ததாகவும் நாசப்படுத்தியும் ஆக்கிவிட்டார்கள் அரசியல் கட்சிகள் இதுவரை. அதை பார்த்து இளைஞர்கள் வெகுண்டு தள்ளி நின்றார்கள். தங்களை வாக்காளராக கூட பதிவு செய்யவில்லை. இந்த பாலிட்டிஷியன்ஸ் பிடிக்கல, அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது வாக்காளர்களாக தங்களை பதிவு செய்து கொண்டு வருகிறார்களே விஜய் கட்சி மூலம். என்ன அதனால விஜய் கட்சியோ அதுதான் பெருசு அப்படின்னு நான் பேசவில்லை. இதற்கு தேர்தல் ஆணையம் எப்ப நலிந்து போய்கிட்டு இருந்த பாராளுமன்ற பாதைய என்ன நீங்க வலுப்படுத்த வந்துட்டீங்களப்பா அப்படின்னு சல்யூட் பண்ணணும்னு சொன்னேன் நான். என்ன அது ஒரு கேலியாகத்தான் சொன்னேன். ஏன்னா நாடாளுமன்ற பாதையை அப்படி ஆக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டா இவருக்கு வரக்கூடிய கூட்டம் என்ன கூட்டமா இருந்தாலும் காசு கொடுத்து வரல. ஏன்னா நாம் பெரிய கட்சிகளை பார்க்குறோம், ஒப்பிடுறோம். என்ன சீமானுக்கு வர்ற கூட்டம் காசு கொடுத்து வரல, அதனால இவருக்கு வாக்கு என்பதற்கும் காசு கேட்பாங்களான்னு தெரியல. சீமானுக்கு சத்தியமாக கேட்கல. இடதுசாரி கூட்டங்களுக்கு அது போன்ற இந்த அளவு கூட்டம் வரல. அவர்களும் காசு கொடுத்து கூப்பிடுறது இல்லையா? எங்க இருக்காங்க இப்போ
இடதுசாரி கட்சிகள் எங்க இருக்காங்க? பாராளுமன்ற இடதுசாரிகளா? ஆமா, பாராளுமன்ற இடதுசாரிகள் முழுக்க முழுக்க அவர்களால் சொல்லப்படும் முதலாளித்துவ கட்சிகளுக்கு பின்னால் தானே இருக்காங்க. இல்ல காசு கொடுத்து கூப்பிடுறாங்க. அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வெகுஜன அமைப்புகள் எல்லாம் வந்து கொந்தளிச்சு போராடிக்கிட்டு இருக்காங்களே, போடுவாங்க நினைக்கிறீங்களா? இல்ல காசு கொடுத்து கூப்பிடுறது இல்ல. அந்த லிஸ்ட்டை சேர்த்த நாம் தமிழர், விஜய், பெரிய கட்சிகள்ங்கிற வார்த்தையை அழகா சொன்னேன். நான் பெரிய கட்சிகள்னு வார்த்தையை சொன்னேன். இல்ல சொல்றேன், அந்த வேறுபாடுகள் என்பதை நம்ம பார்க்கிறோம் என்பதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. ஓகே, நிறைவே சொல்லுங்க சார். அப்புறம் கூடாங்க சார், இந்த சினிமாவே விட்டுட்டா இனிமேல் சினிமா பணியில் பேசுகிறதா, பஞ்சு டைலாக் பேசுகிறதா நீங்கள் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து அதையும் தாண்டி எளிமையாக இயல்பாக இந்த நார்மல் அரசியல் டெம்ப்ளேட்லேருந்து மாறி இந்த அரசியலில் புகுந்துருக்கிறேன். அது நீண்ட காலம் இருக்கும் அப்படின்னு தான் ஒரு பொதுவான கருத்து. ஆட்சியை பிடிக்குங்கிறது இந்த முறை தொண்டர்களுக்கு ஒரு ஊக்கம் அளிப்பது என்பது. ஆனால் கருத்து கணிப்புகள் அவருக்கு 10% 22%, 30% கொண்டு போறாங்க. அதையும் கருப்பு கணிப்பு அப்படிங்கிறார் அவர். கருத்து கணிப்பு கூட எந்த கருத்து கணிப்புகளும் அப்படியே நிலைப்பதில்லை, அப்படியே வர்றதும் கிடையாது. ஏன்னா அண்ணன் பல கருத்து கணிப்புகளை உட்கார்ந்து பேசியிருக்காரு எத்தனையோ சேனல்கள்ல. ஏன்னா எதுவுமே வந்து சொல்ற மாதிரி இருக்கிறது மக்களுடைய மனநிலை ஒன்று இருக்குல்ல சார். ஒரு பாதியா கருத்து கணிப்பு இருக்கும் மக்களுடைய மனநிலை. ஏன்னா கடந்த முறை முதல்ல கருத்து கணிப்புன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் பாதிங்கிறதா சொல்றேன். ஒரு இடத்துல ஒருத்தர் செஞ்சாரு, இவ்வளவு தொகுதி வந்து இழுபறின்னாரு. ஏன் இப்படி சொன்னியே வரலையேன்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த பக்கம் போட்டுருங்க அப்படின்னு ஒரு பிரபல பத்திரிகையாளர் சொல்லிட்டு சொல்றாரு. ஏன் இந்த பக்கம் போட்டா என்னன்னு நான் கேட்டேன். அது மாதிரி இயல்பாவே வந்து சார் இன்னைக்கு வந்து அவருடைய அரசியல் பாணியை வந்து விஜய் மாற்றிக்கொள்ளாத வரை இது வந்து அவர் ஏன்னா இப்ப உடனடியா பண்ண முடியாது சார். எம்ஜிஆருக்கும் இதே நிலைமை தான். இப்ப எம்ஜிஆர் உதாரணமா சொல்றதுனால திரும்ப அவரை நான் வந்து கூட்டிட்டு வந்து இங்க நிப்பாட்டுறேன். ஏன்னா அவர் சொல்றது அவருடைய ரோல் மாடல்னு ஒருத்தர் சொல்றாருல, ரோல் மாடல் யாரு, இப்ப கொள்கை தலைவர்கள் யாருன்னு ஒரு கேள்வி வந்துடும். இப்ப ரோல் மாடல்னு ஒருத்தர் சொல்றீங்கன்னா அவர் செய்த விஷயங்கள்ல நீங்க அடிப்படையில ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தையாவது உங்களுடைய விஷயத்தை செஞ்சிருக்கணும். இது வரைக்கும் செய்யல. நிறைய மாற்றங்களை சந்திக்க வேண்டி இருக்கு. மக்கள்கிட்ட போய் நீங்க வந்து சொல்லக்கூடிய இளைஞர்கள் வாக்குகளை மட்டுமே வாங்கி ஆட்சியை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது, டெஃபினட்டா முடியாது. ஆனா போட்டி இவங்களுக்கு அவங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு திரும்பி சொல்றேன் சார், சிம்பிளா ஒரே, ஏன்னா நம்ம முடிக்க போறோம். என்னன்னா எஸ்ஐஆர்னு ஒண்ணு வந்தது. எஸ்ஐஆர் நேரத்துல களத்துல இருந்தது யார் இருந்தாங்க? திமுக இருந்துச்சு, அதிமுக இருந்தாங்க, சில இடங்கள்ல பாஜக கூட இருந்துச்சு, சில இடங்கள்ல வந்து வேறு கட்சிகள் இருந்தாங்க. எங்கேயாவது தாவேகாவை சேர்ந்தவர்கள் நாங்க எஸ்ஐஆர்ல இருக்கிறோம், எங்க விஷயங்கள் இருக்குன்னு எங்கேயா காமிச்சாங்களா? இதுதான் சார் அரசியல். நான் இந்த அரசியலை தான் செய்ய சொல்லிட்டே இருக்கோம். ஆனால் இதுக்குள்ள வராமையே தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் டிவிக்கு தான் போனா, அப்ப டிவிக்கு தான் போனோம், கட்சிக்கு வர முடியாது. இப்ப இன்னைக்கு மல்லை சத்யா இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, நாங்க தான் உண்மையிலே எங்களுடைய கட்சி தான் டிவிகேன்றாரு. ஏற்கனவே 7.5 ஓடிக்கிட்டு இருக்கு. இது புதுசா அவர் வேற உள்ள வராரு. எத்தனை வரப்போகுதுன்னு தெரியல. இன்னும் பாருங்க, வேட்பாளர்கள் நியமித்தால் எல்லா திராவிட கட்சிகளும் ஒரு வேலை செய்வாங்க சார். நான் எல்லாரையும் தான் குறிப்பிட்டு சொல்றேன். நான் யாருக்கு ஆதரவாளர் கிடையாது. நான் ஒரு பத்திரிகையாளரா இருக்கேன், 30 வருஷம் இருக்கிறீங்க. எல்லா கட்சிகளும் புதிதாக வருபவர்களை அடிப்பது வழக்கம். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பன்னீர்செல்வம்ன்ற பேர்ல ஒரு வேட்பாளர் இருந்தாருன்னா 10 பன்னீர்செல்வம் வருவாங்க. யாரோ என்னென்ன விதத்திலயோ நீங்க வந்து சின்னங்களை வாங்கிட்டு வருவாங்க. மக்களை குழப்புகிற வேலையை செய்வாங்க. இங்கதான் உங்க கள அரசியலுக்குள்ள நீங்க நேரடியாக களத்துக்குள் இருந்தால்தான் போராட முடியும். அந்த தெருவுல உங்களை நம்பணும். இன்னைக்கு வரைக்கும் 234 தொகுதி, எத்தனை கிராமம், எத்தனை நகரம், எத்தனை ஒன்றியம் தெரியுமா விஜய்க்கு? அது என்ன பண்ணல? 2 வருஷத்துல ஒண்ணுமே பண்ணல. திமுக தாவேகா போட்டியில, திமுக அதிமுக தான் போட்டியில இருக்காங்கன்னு சொல்றீங்க சார். களத்துல இருக்கிறது இவர்கள் இருவர் தான். சும்மா அவங்க ரசிகர்களை கொண்டாடுறாரு, அவ்வளவுதான். நிறைவே சொல்லுங்க சார். களத்துல இருப்பது யாரு இப்போ? திமுகவும் தாவேகாவுமா, திமுகவும் அதிமுக பாஜகவுமா, திமுகவும் நாம் தமிழர் சீமானுமா? 4 பேருமே களத்தில் இருக்கிறார்கள் என்று 4 பேரும் சொல்வதை நம்புவோம். சரி, புரியுதுங்களா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் என்ன மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்குது. இங்க உள்ளவங்க அந்த பக்கம் போறாங்க, கூட்டணி கட்சிகளும் மாறுது, கூட்டணிகளும் மாறுது, அதே மாதிரி ஆட்களும் மாறுறாங்க. என்ன நாமெல்லாம் பிரமுகர்கள் நம்புறவங்க எல்லாம் மாறுறாங்க. இல்ல உங்களுக்கு கல நிலவரம் தெரியுமில்ல? அதான் சொல்றேன். இப்போ ஒரு ஆபரகம் போறாங்க ஒன்று சொல்லிட்டாரு. உங்களோட கல நிலவரம் வந்து தாவேக்கா அந்த அளவுக்கு களத்துல இருக்குதா?
திமுகவுக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட மீட்டிங்ல மட்டும் தான் எதிர்த்து பேசுறாங்க. அது மட்டுமே இதாக இருப்பாங்க. அப்படி இல்ல, சிட்டில மட்டும் என்பது இல்ல. இல்ல மீட்டிங்ல மட்டும் சொன்னா இவரோட மீட்டிங்ல மட்டும் தான் திமுக பயங்கரமா பேசுறாங்க. அதோட விட்டுறதாக இன்னொரு 3 மாசம் ஆகும் அடுத்தால பேசுறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு அவர்கள் மேலும் வளரணும் என்பதுதான் அவருடைய ஆதங்கமான ஆலோசனை. டெய்லி வாங்க, டெய்லி பேசுங்க. மீடியாவே தான் நல்லது. மீடியாவே பார்க்க மாட்டேங்கிறார் சார் அவரு. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? போட்டி இப்ப திமுக அதிமுக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நீங்க நினைச்சு டிஎஸ்எஸ் பண்ணி சார் யாருக்கு போட்டீங்க? பாஜக தலைமையிலான கூட்டணி அங்க போயிட்டு இருந்ததுனால நீங்களும் பாஜக தலைமையிலான கூட்டணி போயிட்டீங்க. டெஸ்டட் வோட்டர்ஸ், சரிதானா? சோதிக்கப்பட்ட வாக்காளர்களையும் சோதிக்கப்பட்ட கட்சியின் வேட்பாளர்களையும் கொண்டது. என்ன புதிதாக சோதிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது தாவேகா. அந்த மாற்றங்கள், அந்த வேறுபாடுகள் இல்லாமல் எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். நன்றி சார். இந்த மாதிரி தாவேகாவின் இந்த 3ஆம் ஆண்டு விழா அது ஏற்படுத்தியுள்ள பல்வேறு விதமான எதிர்வினை மற்றும் நேர்மறையான வினை ஆகியவற்றிற்கு மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் டிஎஸ்எஸ் மணி மற்றும் எழுத்தாளர், இயக்குனர், அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் ஆபிரகாம் கோடங்கி ஆகியோர் இந்த கருத்துக்களை பயன்படுத்தியமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமைகளோடு சந்திக்கலாம். நன்றி.